தமிழ்நாடு அரசு, திமுக அரசு என்ன செய்யறதுல போதாமை இருக்கு, என்ன காரணத்தினால இவ்வளவு வலியுறுத்தல் வேணும் அப்படின்னு? ஆளுங்கட்சி காரணமாக இருக்கின்றது, தமிழக அரசாங்கம் காரணமாக இருக்கின்றது, காவல்துறை காரணமாக இருக்கின்றது. இதை சொல்வது நாமல்ல, மதிப்பிற்குரிய உயர்நீதிமன்றம் சொல்கிறார். ஞானசேகரன் அவர்கள் மதிப்பிற்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் கூட எடுத்த போட்டோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்த போட்டோ, அவர் திமுக நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு. திமுகல இருந்து அவர் RS பாரதி ஆகட்டும், மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும், எல்லாருமே அவர் எங்க கட்சியை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துக்கலையா? அப்ப யாருடைய ஏகபோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், நான் திமுக, நான் ஆளுங்கட்சி, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதா சொல்லாமல் சொல்லப்படுகின்ற செய்தி. இருக்கின்ற ஒருவரை இல்லாத ஒருவராக மாற்றிக் கொண்டிருக்கும் வேலைகளை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திமுக நிலைப்பாடு என்ன? அறிஞர் அண்ணாவுடைய நிலைப்பாடு என்ன? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர், இது வேண்டாம் சொல்லி சொன்னார். அதே திமுக நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுதோ இல்ல எதிர்கட்சியா கூட இல்லாத போது 2011 காலகட்டத்தில் 2011, 16 அப்புறம் 16, 21 அடிக்கடி போய் ஆளுநர் சந்திப்பாங்க. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக்கழக கட்சியிலிருந்து திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன், இப்போ தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் கட்சியிலிருந்து ஒரு முதல் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். முதல் முறையாக ஆளுநரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை அவர் கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம்தான். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரக்கூடிய விஷயம்லாம் சரியான ஒரு விஷயம்தான். மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியான விஷயமா இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு என்ன செய்யறதுல போதாமை இருக்கு, என்ன காரணத்தினால இவ்வளவு வலியுறுத்தல் வேணும் அப்படின்றதுக்கான பதில் என்ன? பாருங்க, இந்த புகார் வந்த பிறகு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிமிடத்திலிருந்து தொடர்ச்சியாக பல விமர்சனங்களுக்கு காவல்துறையும் ஆளுங்கட்சியும் தமிழக அரசாங்கமும் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இது நம்ம சொல்லல, உயர்நீதிமன்றம் சொல்கிறது. உயர்நீதிமன்றம் எல்லா வழக்குகளையும் வழக்குகளை மட்டும்தான் சுமூகமாக எடுப்பாங்க. ஜெகதீஸ்வரன், இந்த விஷயத்துல திமுக அரசனுடைய நடவடிக்கை, தமிழ்நாடு அரசனுடைய நடவடிக்கையில உங்களுக்கு திருப்தி இல்லையா? என்ன போதாமை இருக்குன்றத சொல்லுங்க. இல்லங்க, அதாவது இந்த நிகழ்வு அந்த நிகழ்வு நடந்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியா கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் இந்த வழக்கு பதியப்பட்ட நிமிடத்திலிருந்து எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா விஷயத்திலையும் ஒரு விமர்சனம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த விமர்சனங்களுக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் அது ஆளுங்கட்சி காரணமாக இருக்கின்றது, தமிழக அரசாங்கம் காரணமாக இருக்கின்றது, காவல்துறை காரணமாக இருக்கின்றது. இதை சொல்வது நாமல்ல, மதிப்பிற்குரிய உயர்நீதிமன்றம் சொல்கிறார். உயர்நீதிமன்றம் எல்லா வழக்குகளையும் தானாக முன்வந்து எடுப்பதில்லை, சுவமோட்டவாக எல்லாம் எடுப்பதில்லை. அப்படிப்பட்ட உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை எடுக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், அவர்களுக்கு கிடைத்த செய்திகள், அவர்கள் பார்க்கின்ற காட்சிகள், அதில் கொஞ்சம் கூட திருப்தி இல்ல. இந்த வழக்கு என்ன பண்றாங்க, அவசரமாக இன்னைக்கு கமிஷனர் அவர்களை வைத்து ஒரு விஷயம் முதல்ல என்ன பண்றாங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் வர ரொம்ப வேகமா சொல்றாரு, எங்களுக்கும் இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா உடனடியாக என்ன காட்சிகள் வருது, இந்த ஞானசேகரன் அவர்கள் மதிப்பிற்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் கூட எடுத்த போட்டோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்த போட்டோ, அவர் திமுக நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு, அவர் ஒரு துணை அமைப்பாளராக இருக்காரு. சரி, ஓகே. இந்த ஞானசேகரன் என்னவா இருக்காரு, ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி, ஹிஸ்டரி ஷீட்டர்னா ஏதாவது ஒரு பெரிய தலைவர் வருகிறார், இல்ல ஒரு தேர்தல் நேரம்னா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் இந்த சமூகத்துக்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள். அந்த நபர் நீங்க கோட்டூர்புரத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல டெய்லி 78 நினைக்கிற அந்த பிரியாணி கடை பேர், அந்த பிரியாணி கடையை போட்டு அவர் சீரும் சிறப்பமா வாழ்ந்து சொன்னீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. 1-2 குற்றங்கள் இல்ல, 15க்கு மேற்பட்ட குற்றங்கள், திருட்டு, வழிப்பறி, பாலியல் குற்றம் எல்லாமே செஞ்சிருக்காரு. 2011 தொடரப்பட்ட முதல் வழக்கிற்கு கூட இன்னைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அப்ப யாருடைய ஏகபோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், நான் திமுக, நான் ஆளுங்கட்சி, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதா சொல்லாமல் சொல்லப்படுகின்ற செய்தி. அடுத்த தினம் கமிஷனர் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கும் பொழுது
இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு, ரொம்ப அசால்ட்டா டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கடந்து போறாரு. உண்மையிலேயே பாருங்க, நீங்க அதுக்கு பிறகு வரைய அவங்க ஒரு டேட்டா சொல்றாங்க 14-15 பேர் வரைக்கும் தரவிறக்கம் பண்ணிருக்காங்க. அந்த சிசிடிஎன்எஸ் வந்து பிஎன்எஸ் மாறுறதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து கொஞ்சம் கூட சென்சிட்டிவிட்டி இல்லாம டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லி கடந்து போறீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது நடந்திருந்தால் இப்படிதான் நீங்க கடந்து போவீர்களா? நீங்க இந்த விஷயம் வெளியே போறதுனால, அந்த பெண்ணுடைய பெயர், முகவரி, அவங்க சொன்ன புகார் எல்லாம் வெளியே போவதனால் நீங்கள் என்ன சொல்ல என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புங்க இந்த சமூகத்திற்கு? நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? உண்மையிலே கமிஷனர் அவர்கள் வந்து இதே மாதிரி வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எல்லாம் முன் வந்து எங்களிடம் புகார் கொடுங்கள், உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுக்கின்றோம் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. நான் எதிர்பார்த்தேன். அது நடக்கவே இல்லை. குற்றவாளியே சொல்லிட்டாருங்க. அவர் வந்து அந்த நேரத்துல பிளைட் மோட்ல போட்டிருந்தாராம். அவர் சாரன்லாம் யாரும் ஒரு கேரக்டர் கிடையாது. அவர் சும்மா மிரட்டுறதுக்காக பண்ணிருக்காரு. எந்த ஒரு வழக்குல சின்ன ஒரு திருட்டு கூட இருந்துட்டு போதுங்க. திருடனவன் கூட என்ன சொல்லுவான், திருடு ஆமாங்கய்யா நான் தாங்க இந்த வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி பூட்ட திறந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம்னா அதை வந்து ஓகே பாருங்க திருடனே ஒத்துக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த எந்த ஒரு காவல்துறை அதிகாரியாவது திருடன் சொன்னதை அப்படியே ஒப்பிப்பாங்கன்னு நீங்க பாத்திருக்கீங்களா? எதற்கு விசாரணைங்கிறது எதற்கு நம்ம பண்றோம்? நீ சொல்றது உண்மையா பொய்யா நீ தப்பிக்கதான் பார்ப்ப. ஒரு திருடன் வந்து ஒரு கொலைகாரன் ஒரு பாலியல் குற்றவாளி எல்லாமே தப்பிக்கதான் பார்ப்பாங்க. அதை அப்படியே கொஞ்சமா அச்சு பிசகாம அவர் சொல்கிறார், நான் திருடன்ட்டே பேசிட்டேன்பா, நான் பாலியல் குற்றவாளிட்டே பேசிட்டேன்பா, அவன் இப்படி சொல்லிட்டான்னு சொல்வதெல்லாம் பார்க்கின்ற நீதிபதிகள் வழக்குரைஞர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன நடக்குது இந்த ஊர்ல, என்ன நடக்குது இந்த நாட்டுல, இவ்வளவு மோசமா ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்களா? நம்ம ஷோ மோட்டோவா எடுத்தாங்கன்னா வந்து ஒருத்தவங்க எழுதுறாங்க, அதை ஏற்றபடி அவர் ஷோ மோட்டோவா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்வை இருக்கிறது. அப்போ இத பிரச்சனையை மிகச் சரியாக ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா, ஹேண்டில் பண்ணாத காரணத்தினால்தான் உயர்நீதிமன்றம் அவர்களை வந்து இந்த கையில் எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். அதற்கு பிறகு இது வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் இது வந்து திமுக ஆளுங்கட்சியோட தரப்புலையும் இருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஆளுங்கட்சியில அவர் இல்ல அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்களே, யாரு சொல்றாங்க? ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தானே சொல்றாங்க. நீங்க நம்ம புகைப்படங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். அதாவதுங்க, நான் ஒரு உறுப்பினராக உயர்நீதிமன்றம் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கல்ல, என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டா நானும் தப்பு பண்ணதா அர்த்தமா? நான் சொல்றேன் இல்லங்க, அதாவதுங்க போட்டோ எடுக்கிறதுல நீங்க உறுப்பினர் வந்து பிரச்சனை இல்லைங்க. உறுப்பினரா இருந்து போட்டோ எடுக்கிறது வேற. நீங்க நீங்க அவருடைய அந்த நோட்டீஸ்ல துணை அமைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்போட அதை போட்டு வருது அப்படிங்கறத பார்க்கின்றோம். மாசுபடி அவர்கள் போன நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் பின்னாடி போறாரு. நீங்க எல்லா உறுப்பினர்களும் தொண்டர்களும் வந்து பின்னாடி எல்லாம் போக மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு பண்றாங்க, எந்த வட்டம் ஏற்பாடு பண்ணது, எந்த நகரம் ஏற்பாடு பண்ணது, எந்த ஒன்றியம் ஏற்பாடு பண்ணதோ அதை சார்ந்தவர்கள் தான், அந்த நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தான் போறாங்க. அப்படித்தானே நமக்கு புகைப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு. சரி, இல்ல அவங்க திமுகல இருந்து அவர் RS பாரதி ஆகட்டும், மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவர் எங்க கட்சியை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்றது நீங்க ஏத்துக்கலையா? இல்லங்க, எப்படி ஏத்துக்க முடியும்? நான் சொல்றேன், நீங்க அப்போ இந்த புகைப்படங்கள்லாம் பொய்யா? இதெல்லாம் ஏஐல பண்ணிருக்காங்களா எல்லாத்தையும்? இல்ல அவரோட பேர் வந்து துணை அமைப்பாளர், வேற ஒரு ஞானசேகரன் திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஒரு வேலை பண்றாங்க இல்லையா? அந்த 170வது வட்ட செயலாளருடைய பேர் அதுதான், அவர்தான் வந்து அந்த அதுக்காகவே, அதாவது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் ஒரு இடத்திற்கு போனாரு. அதுல வந்து அவருடைய முன்னாள் ஓட்டுநர் அவருடைய பெயர் வந்தது. அந்த பெயர் வந்து பாஜக காரருக்கும் எங்களோட தலைவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு புலனாய்வு செய்த அந்த புலிகள் எல்லாம் இந்த புலனாய்வை செய்யறாங்க. இந்த புலிகள் போய் என்ன பண்றாங்க, இருக்கின்ற ஒருவரை இல்லாத ஒருவராக மாற்றிக் கொண்டிருக்கும் வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து யூடியூப்ஸ் மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல, இன்னைக்கு வந்து ஒரு நரேட்டிவ் வந்து மாத்தக்கூடிய இடத்துல, ஒரு உண்மையை கூட திரித்து சொல்லக்கூடிய இடத்தில் திமுக இருக்கிறாங்க, வலுவா இருக்கிறாங்க. அதற்காகவே பெய்டு கைக்கூலிகளாக சில பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதை அவர்கள் திறம்பட செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த உண்மையெல்லாம் வெளியே வரும், ஒன்றும் கவலை இல்லை, அதெல்லாம் வெளியே வரும். சோ இது ஒட்டுமொத்தமாக இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இது ஒண்ணு. பேசிட்டு இருக்க இதே நேரத்துல நீங்க ராமேஸ்வரத்துல பெண்கள் உடைமாற்றும் அறைகளில் நீங்கள் கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு வீடியோ கேமரா செட் பண்ணி கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கிற செய்திகளும் வந்தது. அது குறித்து எவ்வளவு பேர் தீர்க்கமாக முதல் பேசினோம், எவ்வளவு விவாதங்கள் ஆச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை விவாதம் ஆகியது. முக்கியமான காரணம் தலைநகரம், அண்ணா யூனிவர்சிட்டி பிரைமரி இன்ஸ்டிடியூஷன். அதனால எல்லா கட்சிகளும் போராடுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா ராமேஸ்வரம் பிரச்சனை பேசவே இல்லை. இதே தலைநகரம் சென்னையில அண்ணா நகர்ல ஒரு பாலியல் குற்றவாளி, அந்த பாலியல் குற்றவாளியில் பாதிக்கப்பட்ட தரப்பு போய் காவல்துறை அணுகுறாங்க. அவங்கள நிர்வாணமா அடிக்கிறாங்க, பெற்றோர்கள் நிர்வாணமா அடிக்கிறாங்க. ஒரு காவல்துறை ஆய்வாளர் இது சொல்வது யார்? உயர்நீதிமன்றம் சொல்லி இவ்வளவு மோசமாக காவல்துறை நடந்து கொள்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு SIT போட்டு அவங்க அந்த வழக்கை மாத்துறாங்க. இந்த வழக்கு குறித்து பேசும்போது அதுவும் வருது. அப்ப அந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சென்சிட்டிவான கேஸ் நடந்துக்கிறாங்க. போக்சோ கேசஸ் மிக மோசமா ஹேண்டில் பண்றாங்க. இதெல்லாம் கையாண்டு கொண்டிருக்கின்ற, உள்துறையை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு. தினம் எந்திரிச்சா
கொலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரத்தம் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல. அது ஒவ்வொரு வாரியும் முதலமைச்சர் வந்து நாங்க தடுத்துட்டோம், நாங்க வந்து அதை பிடிச்சிட்டோம், பிடிச்சு நீங்க என்ன பண்றீங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்படிதான் ஒட்டம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இன்னைக்கு ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்று மிக குறிப்பாக நம்ம புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசாங்கம் கேட்ட நிவாரண தொகையையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த 3 விஷயங்களுக்காக எங்களுடைய தலைவர் வந்து ஆளுநர்களை சந்திக்கிறார். ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் வந்து விஜய் அவர்கள் எல்லாரும் விமர்சித்த விஷயம் என்னன்னா, எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஃபோட்டோ வச்சு வீட்டிலேயே வந்து மாலை போடுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறாரா விஜய் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த விமர்சனங்களோட விளைவால் இப்போ இந்த கள அரசியலில் நம்ம ஈடுபட்டே ஆகணும், இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் விஜய் வெளியே வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அதாவது நீங்க உங்களோட விமர்சனம் நீங்க விமர்சிங்க. அதாவது ஒவ்வொரு தலைவருக்கும் எப்படி அத ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவாங்கிறது இருக்கு. நம்ம வந்து இதற்கு முன்னாடி எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய இல்லத்தில் இது மாதிரி புகைப்படம் வைத்து அந்த தலைவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தவில்லை. இவர் தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சு செய்யாருன்னா நீங்க சொல்றது சரி. எல்லோருக்கும் சிக்கல்கள் இருக்கிறது. இன்னைக்கு வந்து இப்படி யோசிச்சு பாருங்க, இவர் வந்து நேரடியாக போகின்றார், பெரியார் சிலைக்கு மாலை போட போறாருன்னா அங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்படும், அதுல பல தள்ளுமுள்ளு ஏற்படும். அதெல்லாம் யாரு கவனிப்பாங்க? இப்ப ஒண்ணு இல்லைங்க, எங்களோட விகடன் ஈவெண்ட் நீங்க பாத்திருப்பீங்க. விகடன் நடத்தின அம்பேத்கர் புத்தக ஈவெண்ட் நடந்துச்சு. அது எத்தனை காவல்துறை காவலர்கள் இருந்தாங்க? வெறும் 2 பேர் இருந்தாங்க. அந்த அந்த வர்ற கூட்டத்தை சமாளிக்கக்கூடியவருக்கு இங்க காவலர்கள் கூட இல்லதை நாங்கள் பார்த்தோம். இத்தனைக்கும் நாங்க காவல்துறையிட்ட விகடன் தரப்பும் சரி, நாங்களும் சரி, காவல்துறையிட்ட நாங்க நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கேட்கிறோம். ஆனா இங்க நடக்கல. நாளைக்கு ஒரு பெரியார் சிலைக்கு மாலை போட போறாரு, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போறாரு, இல்ல வேலுநாச்சியார் அம்மன் சிலைக்கு மாலை போட போகிறார் என்றால் இந்த செய்தி உடனடியாக கசிந்து விடும், ஊடகங்கள் எல்லாம் பிரபலமாக வரும், பெரிய கூட்டம் வரும், பொதுமக்கள் எல்லாரும் வருவாங்க, தொண்டர்கள் எல்லாருமே வருவாங்க. விஜய் செல்லக்கூடிய இடங்களுக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறதா இல்ல போகக்கூடாதுன்னு யாராவது கட்டுப்படுத்துறாங்களா? இல்லங்க, போகக்கூடாது கட்டுப்படுத்துறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பட் ஆனா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மறுக்கின்றது. நாங்க மாநாட்டிலே பார்த்தோங்க. மாநாட்டுல நீங்க ஒரு பக்கம் கூட்டம் ஏறிட்டே இருக்கு, நாங்க காவல்துறையை தேடுறோம், காவல்துறை இல்லாம இருக்காங்க. ரொம்ப லேட்டா கடைசியா வந்து அந்த டிராபிக் எல்லாம் ரொம்ப ஜாம் ஆன பிறகு அப்புறம் காவல்துறை வர்றாங்க, எங்கெங்கயோ டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இதான் நடந்துச்சு. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்க எந்த அடிப்படையில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் தலைவர்களுக்கு மரியாதை உளமாற செய்ய வேண்டும், அதை மிக சரியாக செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் தான் நிவாரணம் கொடுத்தார். அந்த இடம் என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் மாற்ற கருத்து இருக்கலாம். பனையூர்ல கொடுத்தது சரியா அல்லது டிபி கொடுத்தது சரியாங்கிறது இடம் கண்டு. அதே நேரத்தில் எங்களுடைய கழக தோழர் விரோதமே வந்து களத்தில் இருந்தால் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அதற்கு அடுத்தபடியாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இந்த பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனைக்கு அன்றே உடனடியாக ஒரு அறிக்கை கொடுக்கின்றோம். அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டி ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை முன்வைக்கின்றோம். ஏன்னா இதே மாதிரியான சம்பவம் நிர்பயாக்கு நடக்கும் பொழுது அதற்கு பிறகு அரசாங்கம் எடுத்த மிக முக்கியமான முடிவு என்பது பெண்கள் பாதுகாப்பிற்காக நிர்பயா நிதி என்ற ஒன்று ஒதுக்கப்பட வேண்டும். அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கிறோம். அந்த பணத்தை பயன்படுத்தி பெண்கள் பாதுகாப்பிற்கான விஷயங்களை செய்யுங்கள் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு வருடமும் ஒரு சிஏஜி ரிப்போர்ட் வருது, அறிக்கை வரும். அந்த சிஏஜி ரிப்போர்ட் சொல்ற விஷயம் என்பது இட் இஸ் அன்யூட்டிலைஸ்ட். பல மாநிலங்கள் இதை பயன்படுத்த தயங்குகிறார்கள், பயன்படுத்தாமல் போட்டு வைக்கிறார்கள் அப்படிங்கறத அறிக்கை வருது. தமிழகத்துல 2022 வந்த அறிக்கை என்பது 30% பணத்தை பயன்படுத்தாமல் வைத்துள்ளார்கள். அதற்கு பிறகு சென்னை மாநகராட்சியில மேயர் பிரியா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகிறது, பெண்கள் பாதுகாப்புக்கு நிர்பயா நிதி கொண்டு என்னென்ன வேலைகளை செஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கும் பொழுது அது எல்லாமே வந்து முழுமை அடையாமல் இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் இந்த அறிக்கை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். நிர்பயா நிதியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்க எங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கம்பங்கள், ஸ்மார்ட் கம்பங்கள், சிசிடிவி கேமராக்கள், நீங்க வந்து டெலிபோன் வசதிகள், இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்னெடுத்து நாங்கள் முதல் அறிக்கை கொடுக்கிறோம். அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை வந்து வெவ்வேறு நிலைகள் முன்னாடி பேசுற மாதிரி காவல்துறை இதை கையாள்கின்ற விதம், திமுகவுடைய தலையீடு, இதெல்லாம் சேர்ந்து வேறு ஒரு தளத்திற்கு போய்கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது நாம் நம் பக்கத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு 2 விஷயம் நடந்தது. ஒன்று, தலைவர் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு அண்ணனாக ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை இன்னைக்கு நம்மளுடைய மகளிர் நிர்வாகிகள், இந்த தமிழகம் முழுக்க இருக்கிற மகளிர் நிர்வாகிகள் மகளிர் கல்லூரிகளுக்கு போய் இந்த கடிதத்தை பிரதி எடுத்து போய் கொடுப்பதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு பொதுமக்களை சந்திச்சு அந்த வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயம் வெள்ளிவாக்கத்துல இந்த மாதிரி துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு போன எங்களுடைய நிர்வாகிகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் எங்களுக்கு வந்திருக்கு. இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லா இடங்களும் இது ஒண்ணு பண்றோம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இத
யார்கிட்ட போய் முறையிடுவது? காலையிலே அவர் கேட்டார். இதை வந்து உங்கள் பாதுகாப்பை நான் உறுதி செய்ய போகின்றேன். இது யாரிடம் போய் யாரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறையை தலைமை ஏற்றிருக்கும் டிஜிபி அவர்கிட்ட போலாம். இல்ல உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர்கிட்ட போலாம். ஆனா குற்றச்சாட்டு இவங்க 2 பேர் மேலதான் இருக்கு அப்படின் போது, நம்ம அடுத்ததாக இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆளுநராக இருக்கின்றார். அந்த ஆளுநரிடம் போய் நம்ம அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த ஆளுநர் அவரிடம் இந்த அறிக்கையை போய் நம்ம சமர்ப்பிக்கிறோம். இந்த மனுவை நம்ம கொடுக்கிறோம். ஆளுநரே வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாடு தாவேகாவுக்கு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி அவரை போய் பார்த்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு அப்படின்ற ஒரு பதவியில் அவர் இருக்கிறாரு அப்படின்றதையும் நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்க. இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஆளுநர் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய அன்று இன்று என்றென்றும் அதே நிலைப்பாடு தான். திமுக நிலைப்பாடு என்ன? அறிஞர் அண்ணாவோட நிலைப்பாடு என்ன? நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர், இது வேண்டாம் சொல்லி சொன்னார். அதே நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அதே திமுக நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுதோ இல்ல வந்து எதிர்கட்சியா கூட இல்லாத போது 2011 காலகட்டத்தில் 2011, 16 அப்புறம் 16, 21 அடிக்கடி போய் ஆளுநர் சந்திப்பாங்க. ஊழல் புகாரா ஆளுநரை போய் சந்தி, சட்டம் ஒழுங்கு சரியில்லையே ஆளுநரை போய் சந்தி, அந்த ஆளுநர்கள் பிடிக்கதோ பிடிக்கலையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு கட்டை எடுத்துட்டு புரோகித்து வைப்பாங்க. அதற்கு முன்னாடி இந்த ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுப்பாங்க. இப்படி செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்பொழுதெல்லாம் வந்து அவங்க வந்து பாஜக பி டீமோ இல்ல வந்து அவங்க வந்து ஆளுநர் ஏன் வேண்டாம் சொல்லிட்டு ஏங்க நீங்க போறீங்கன்னு யாரும் கேள்வி எழுப்பல. இன்னைக்கு இந்த கேள்வி எழுப்புவதோ இல்ல வந்து எழுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க இருந்து எழுகிறது என்று கேட்டால் இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி நீங்க இல்ல இன்னைக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அரசியலமைப்புக்கு உட்பட்டு யாரிடம் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஒரே ப்ரொவிஷன் ஆளுநர் தான். இப்போ அதே திமுக என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து டீ பார்ட்டி ஒண்ணு நடக்கும். நீங்க வந்து சுதந்திர தினம் அதற்கு பிறகு டீ பார்ட்டி நடக்கும், குடியரசு தினம் அதெல்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கூட்டணி கட்சியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் போகாதீங்க அப்படி நீங்க போக மாட்டேங்க, நாங்க போவோம், நீங்க மட்டும் புறக்கணிச்சீங்கன்னா போதும், நீங்க ஆளுநர் RN ரவி வந்திருக்காரு அவரை எதிர்த்து நீங்க புறக்கணிச்சு நீங்க எல்லாம் வெளியே போயிடுங்க, பட் நாங்க போய் டீ சாப்பிட்டு வருவோம், நாங்க போய் நல்லா குழாவிட்டு வருவோம். இப்படிதானே அவரோட நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு போடுவதுதான் திமுக வேலையாக இருக்கின்றது. ஆனா நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவரை போய் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இதை செய்கின்றோம். அந்த ஒரு பார்வை மட்டும்தான் இன்னைக்கும் எங்களோட ஸ்டாண்ட் என்பது, ஆளுநர் என்பவர் தேவையற்றவர். நீங்க எல்லா மாநில உரிமைகளிலும் மூக்கை நுழைக்கின்ற ஆளுநர் அவர்கள் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தேவையற்றவர் என்ற பார்வைதான் எங்களுடைய பார்வை. திமுக ஆட்சியில பெண்கள் துணிச்சலாக புகார் தருகிறார்கள் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சொல்றாரு. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதை நிரூபிப்போம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. மற்ற மாநில பெண்களினோட நிலை குறித்து விஜய் போய் பார்த்து விட்டு வரட்டும், இங்க வந்து பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க, உயர்கல்வியில வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மேல வர்றதுக்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு எவ்வளவு நடவடிக்கை எடுத்துட்டு வருது, இதெல்லாம் விஜய் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்குன்னா அது வந்து திமுக மட்டும்தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற 2 பேருமே, நீங்க வந்து கல்வியில நம்ம நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கோமா இல்லையாங்கிறதுலாம் வேற ஒரு டிபேட். ஆனா கல்வியில பெண் கல்விக்கு எல்லா ஆட்சிகளும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ திமுக வரும்போதுதான் வந்து பெண்கள் எல்லாம் கல்லூரிக்கு வர்றாங்க, மற்ற நேரங்கள்லாம் வந்து அவங்க வீட்டுல படுத்து தூங்குறாங்கிறது கிடையாது. பெண்கள் கல்வி, குறிப்பா கல்வியில நம்ம சிறந்து விளங்குவதற்கான எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக இருக்கின்றது. வந்து எல்லா பெற்றோர்களும் கூட நம்ம பள்ளி கல்வியோட குழந்தைகளை முடிக்க கூடாது, அவங்கள வந்து இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் வந்து திருமணம் ஆகும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல வேலையில இருக்கணும், நல்ல படிப்புல இருக்கணுங்கிற இடத்திற்கு அந்த கிராமப்புறமும் நகர்ப்புறமும் அந்த மக்களும் நகர்ந்து விட்டார்கள். இருக்கும் பொழுது நாங்க தான் ஏதோ செய்யறோம் நாங்க தான் ஏதோ செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ அதே நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற மாநிலம். நான் என்ன சொல்றேன், நீங்க அண்ணா நகர்ல நடந்துச்சு இல்ல அந்த பாலியல் குற்றம், நீதிமன்றம் உங்க தலையில தானே கூட்டுச்சு. ஒரு வழக்கு வருது, அந்த வழக்கை வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பை போட்டு அடிக்கிறீங்க, நீங்க அவங்களை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறீங்க. அப்ப யாரு சொன்னுச்சு அது வந்து உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா? உண்மையிலேயே. ஆனா உத்தரப்பிரதேசத்திலயோ இல்ல ராஜஸ்தான்லயோ இல்ல வேற மாநிலம் நடந்துருச்சுன்னா இங்க இருக்கிறவங்கள நம்மளா குதிச்சிருப்போம், ஊடகங்கள்லாம் அது பெரிய விஷயமா பேசியிருப்பாங்க. யூபியில் நடந்தது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கதையா பேசியிருப்போம். ஆனா இது தமிழ்நாட்டுல அண்ணா நகர் நடக்கிறதுனால நம்ம கடந்து போயிட்டோம். இதான் நடக்குது. ஒவ்வொரு வாட்டையும் ரொம்ப அழகாக இந்த மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மீடியால எது பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அண்ணாமலை உங்களுடைய கருத்தை வந்து வரவேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் வன்னியரசு வந்து எலைட் அரசியல் செய்கிறார் விஜய் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இவ்வளவு நாள் ஏன் களத்துக்கு வரல அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க.
அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தானே. அண்ணாமலை அவர்கள் ஆளுநர்கிட்ட போனா அவர் வந்து வரவேற்க தான் செய்வாரு. நாளைக்கு ஆளுநர் நாங்க விமர்சிச்சா அவர் எங்களை விமர்சிப்பார். இது வந்து இது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். சரி. இப்ப இதே தமிழிசை அவர்கள் சில விஷயங்களை எங்களை வந்து விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடு. இப்ப வன்னியரசோ இல்ல மற்றவர்களோ பேசும்போது கூட இப்ப களத்துக்கு வரலன்னு சொல்லி சரி, களத்துக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். எங்களோட தோழர்கள் எல்லாருமே நான் சொல்ற மாதிரி இந்த துண்டறிக்கைகளை பிரசுரங்களா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல பேச முடியும்? இது வேற ஒரு இடத்துக்கு போவீங்க. இப்ப களத்துக்கு வந்து முழுமையான ஒரு நடைப்பயணமோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போது அதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? இவர்களுக்கு வந்து இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேட்பா. இப்போ கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இதே பிரச்சனையை இவங்க ஒரு எதிர்கட்சியாக இருந்தா இவர்கள் அணுகும் விதம் எவ்வாறாக இருந்திருக்கும், கூட்டணி கட்சி என்பது எவ்வாறு இருக்கிறது. ஆனா நீங்க உண்மையிலே சொல்றேன், நீங்க எல்லோருமே கட்சிகள் தாண்டி வாங்க. இது வந்து ஆளுங்கட்சியில நடந்துச்சு, இது வந்து நான் கூட்டணி கட்சியில நடந்துச்சு, இல்ல அப்படி நடக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல நடந்திருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இதை எப்படி சரி செய்ய வேண்டும், அந்த பெண்ணுக்கு எப்படி விரைவாக நீதி பெற்று தர வேண்டும் அப்படிங்கிற புள்ளியில தான் நம்மளா இணையலுமே தவிர இல்ல இது எங்க ஆட்சி காலத்துல நடந்துச்சு அதனால நாங்க இதை பத்தி பேச மாட்டோம், இதெல்லாம் நம்ம பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்கின்ற அந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது மிக 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 மோசமானது. ரொம்ப 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 கேவலமானது, அசிங்கமானது. அந்த அரசியல் இருந்து தயவு செய்து வெளியே வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராட்ட வடிவங்கள் எடுக்கிறார், ஒவ்வொரு விதத்துல முயற்சி பண்றாருன்னா எல்லா முயற்சிகளும் பலனளிக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நகர வேண்டும்ங்கிற பார்வைதான் நமக்கு இருக்கணுமே தவிர இல்ல இது வந்து இவர் பாருங்க எலைட் அரசியல் பண்றாரு, அந்த அரசியல் பண்றாரு. நோக்கம் என்ன நோக்கம்? இந்த பெண்ணுக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டும். இதே மாதிரியான சம்பவங்கள் மறுபடியும் நடக்கக்கூடாது. இன்னொன்னு அனானிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வேந்தராகவும் இருக்கின்றார். வேந்தருக்கும் ஒரு அதுல முக்கியமான இது இருக்கு. அவர் நாளைக்கு இப்ப சிசிடிவி கேமராஸ் ஏன் ஒர்க் ஆகல, இல்ல துணைவேந்தர் ஏன் நியமிக்கல போன்ற கேள்விகள் அவரை நோக்கிதான் இருக்குது. இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும் அப்படிங்கறது நோக்கிதான் இருக்கு. அப்போ அதை உணர்ந்து கொண்டு இதை எல்லோரும் சேர்ந்து எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற புள்ளியில் தான் நகர வேண்டுமே தவிர இதை வைத்து மறுபடியும் இவர் செஞ்சது சரியா அவர் செஞ்சது சரியா அப்படிங்கிற விவாதங்கள் தேவையுள்ளதுன்னு பார்க்கிறேன். கண்டிப்பா. இனிமே தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களை வந்து நிறைய களத்துல எதிர்பார்க்கலாமோ? இல்லைங்க, அவரு முழு நேரமா அரசியலுக்கு வரப்போகின்றார். அதாவது ஏற்கனவே இந்த ஒரு படம் முடிந்து விட்டது, அடுத்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங் நடக்கின்ற அந்த ஒரு பேலன்ஸையும் பண்ணிட்டு தான் அவர் வந்து இந்த அறிக்கைகள் கொடுப்பது, விஷயங்கள் பேசுவதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் இந்த பட கமிட்மெண்ட் எவ்வளவு விரைவாக முடியுமோ முடித்த பிறகு முழு நேரமும் ஒரு களத்துல தான் இருக்க போறாரு. அப்ப நீங்க வந்து இந்த கேள்விகளுக்கான தேவையோ அவசியமோ இருக்கவே இருக்காது. அதற்குள்ளாரியே நாங்க எங்களோட கள அரசியலாக நாங்கள் என்ன செய்ய முடியுமோ எங்க தோழர்கள் மூலியமாக அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். தேவைப்பட்ட நேரத்தில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு அறிக்கைகள் கொடுப்பது, பேசுவது நடந்து கொண்டுதான் இருக்கும். நன்றி ஜெகதீஸ்வரன். நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்தார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.